அவ்வளோ பெரிய கப்பலை ஒரு சின்ன ஆங்கர் எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி இந்த சிம்பிளான இன்கிரீடியன்ட் நீங்களும் யூஸ் பண்ணி மாஸ்டர் ஷெஃப் ஆயிடும். பாய்ஸ் எல்லாரும் ரைஸ் வடிக்கிறோம். இந்த சிம்பிள் ஒரு ட்ரிக் பண்ணீங்கன்னா நீங்க பண்ற ரைஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். என்ன பண்றீங்க, அடுப்புல கொஞ்சம் ஒரு பானையை வச்சுட்டு லைட்டா கொஞ்சம் நெய் போட்டு அதுல ரம்ப இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு ரைஸையும் போடுறீங்க. ஒரு ஜீரக சாம்பார் ரைஸ் போட்டீங்கன்னா அதுவும் வேற லெவல்ல இருக்கும். போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை போட்டு இப்போ இந்த ரைஸ் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க வடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் பாலும் ஒரு பச்சை மிளகாய் கீரி உள்ள போட்டீங்கன்னா நீங்க குக் பண்ணி அந்த டப்பா ஓபன் பண்றச்சு பக்கத்து வீட்டு வரைக்கும் அந்த வாசனை போகும் தெரியுமா. இப்போ சொல்ல போறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஒரு சம்மந்தி என்ன பண்றீங்க, ஒரு அம்மிக்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கை நிறைய தேங்காய் ஃப்ரெஷ்ஷா திரும்பின தேங்காய் போட்டு அதுல வந்து ப்ரான் எறா கருவாடு அது ஒரு கை நிறைய போடுங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு மாங்காய், கொஞ்சம் உப்பு, தேவைன்னா கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து ஒரு உருண்டி ஆக்கிட்டு இதை சைட்ல வச்சுங்க. ரைஸ் வடிச்சிருப்பீங்க, அது என்ன ரைஸ் வேணாலும் இருக்கலாம், மில்லட்டா இருக்கலாம், நார்மல் ஜீரக சாம்பார் இருக்கலாம், இல்லை ரெட் ரைஸ் இருக்கலாம். அதை வந்து ஆவி பிறக்க தட்டில் போட்டுட்டு இதை வந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே மிக்சிங் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு நல்ல எறா கருவாடு சம்மந்தி வித் ரைஸ்.